சொல்லுங்க ஃபாதர். எங்க இருக்கீங்க? இதோ வர ஃபாதர். சீக்கிரம் வாங்க. சரி அண்ணா, நீங்க எங்க போய் தொலைச்சிக்க? விஷயத்தை சொல்லுங்க. மனுஷனை பயமுறுத்திக்கிட்டு. யோ, இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு கொலை நடந்திருக்கியா? ஓ, கொலை நடந்திருக்கா? கர்த்தரே, எங்க, எப்போ? யோ, அதையெல்லாம் அப்புறம் சொல்றியா? இப்ப நம்ம உடனே ஸ்டேஷனுக்கு போயாங்க. அது யாரு? ஃபாதர், எனக்கு இப்போ பாவ மன்னிப்பு வேணும். ஃபாதர், ஃபாதர், நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். வரண்ணே. ஃபாதர், நீங்க எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்களே, யாரு யாரை கொலை பண்ணாங்க? இனிமேல பொறுத்துக்க முடியாது, சொல்லுங்க. கர்த்தரே, காப்பாத்து. அவனை கொல்லும் போது அந்த இடத்துல நம்மளை தவிர இன்னொருத்தனும் கூட இருந்தான். இங்க ஒரு குழியை தோன்ற சீக்கிரம். ஏற்கனவே அந்த ஆளு சர்ச்சிலேருந்து கிளம்பும் போது யாரடா அடிக்கணும்னு தான் கிளம்புவான். இப்போ தூக்கு நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு. உனக்கு சீல் ஆஃப் கன்ஃபெஷனை பத்தி தெரியுமா? பாவ மன்னிப்பு முத்திரை. பாவ மன்னிப்பு ரகசியத்தை எந்த ஃபாதரும் வெளியே சொல்லக்கூடாது. சொல்லக்கூடிய எந்த சூழ்நிலை வந்தாலும் சட்டத்தால கூட அவரை கட்டுப்படுத்த முடியாது. ஜோயண்ண, அதுக்கு அந்த ஃபாதர் அவ்வளோ நல்லவனும் இல்லையே.
நீ பயப்படாதடா, நியாயம் என் பக்கம்தான். அதனால கர்த்தர் எனக்கு துணையாக தான் இருந்தாகணும். என் கர்த்தாவே, ஜாயோடைய பாவ மன்னிப்பு ஒன்று அவனுடைய ஒப்புதல் வாக்குமூலம் கிடையாது. அவன் எனக்கு வச்சிருக்கிற ஆப்பு. நான் பேசக்கூடாது, நான் பண்ண பிளான் தான் அது. ஆனா அவன் யாரை கொன்னா, எதுக்காக கொன்னாங்கிறத என்கிட்ட சொல்லல. அதனால இந்த விஷயத்துல நான் ஏதாவது பண்ணணும்னா செத்தது யாருன்னு தெரியணும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, நான் அந்த வழியில போவேன். கர்த்தரே, எனக்கு எப்பவும் துணையாருங்க. ஃபாதர். அண்ணா, இப்போதைக்கு என்னால் இங்கே நடந்த எதையும் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் நேரம் வரும்போது நான் சொல்லாமலே உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். சரி. ஆனால் இன்னிலேருந்து கொஞ்ச நாளைக்கு நான் சொல்கிற விஷயத்த எனக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. சொல்லுங்க, அப்படியே பண்ணுறேன். இன்னும் சில நாட்களில் நாம் நினச்சி பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும். பார்த்தாலும் கேட்டாலும் நம்ப முடியாதது. அது என்னவா இருந்தாலும் நீங்கள் எனக்கு துணையாக இருக்கணும். சரி. இன்னைக்கு ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு மேலே ஒரு மண்வெட்டியை நம்ம பெல் அண்ணனோட நிலம் இருக்குல்ல, அங்க வச்சிருங்க. அங்க ஒரு தென்னை மரம் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கிற காட்டுல வைங்க. அண்ணா, ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க ஃபாதர். இதை எந்த நாதாரி பைய உடைச்சான்? இதையும் என் தலையில கட்டுவாங்க? இது என்னடா பெரிய தலைவலியா போச்சே. ஏய், யாரா யாரா அது மூஞ்சில லைட் அடிக்கிறது? ஃபாதரா? இல்ல, சன்னு. என்ன மண்ணெண்ணெய் வாங்க வந்திருப்பீங்க, அப்படிதானே? ஐயோ ஃபாதர், நான் உடைக்கல. அன்னைக்கு நீங்க கண்ணு முன்னாடி உடைக்கும் போது இப்படித்தானே சொன்னேன். ஐயோ, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. எதையும் சொல்ல வேண்டாம். அதுக்கு உண்டான பைசாவும் நாளைக்கு பஞ்சாயத்துல கட்டிடுறேன். அடைச்சு தாயா ஆகணும். போ. ராத்திரி ஆனாலே மன்மத விளையாட்டு. வீட்டுக்கு போயா. இந்த பொம்பளை சுகத்துக்கு ஆசைப்பட்டு பஞ்சாயத்துக்கு பணம் கட்டி முடியாது போல இருக்க. இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? இது எங்க போய்டா வாங்கிட்டு வந்த? 150 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். பார்த்து தான் வாங்கணும். தூங்கவே மாட்டானுங்களா? போய் வாங்கிட்டு வரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? செம்ம குளிரு. ஏன்டா ஒரு ஊறுகாய் போட்டு வாங்கிட்டு வரலாம். காசு இல்ல, இதுல ஊறுகாய் வேற. சகுந்தலாக்கா வீட்டுல போயிட்டு மீன் குழம்பு ஊறுகாயும் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாமா? வாங்கிட்டு வரேன். என்னடா நீ? நானும் வரேன். டேய், இந்த டைம்க்கெல்லாம் போனா சகுந்தலா தொட்டுக்கெல்லாம் தரமாட்டாடா. ஏன்னா இந்நேரம் அவளை எவனா தொட்டுக்கிட்டு இருப்பான்டா. அவன் தொட்டுட்டு போறான். நமக்கு சரக்குக்கு தொட்டுக்க ஊறுகாய் வேணும்ல. டேய், என்னடா இவன் பங்கு போறான்? என்னடா பண்றீங்க? வலை பாக்குறதுக்காக வந்த ஃபாதர். வலையா? நான் உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்க சும்மா காத்து வாங்கிட்டு போலான்னு. நம்ம ஊர்லயே இங்கதான் நல்லா காத்து அடிக்குமா, அதனாலதான். ஆமா, பாத்துடா, காத்துக்காரு படிச்சிட்டு போகுது. காத்து வர நேரம் பார்த்து நீங்க வந்துட்டீங்க. வீட்டுக்கு போ. இவங்க வரமா நான் போக மாட்டேன். வீட்டுக்கு போடா. அட.